ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ஹாஸ்டலியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ஆளில் போடுங்க. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, ஃபெயில்னு வருது. ஓகேங்களா, என்கிட்ட நிறைய மெம்பர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்ட கொஸ்டின் வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க. என்னால் கமெண்டில் அதுக்கு சொல்யூஷனும் சொல்ல முடியல, அவங்களாலும் என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல. ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மோஸ்ட்லி போடுறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கணுன்னு நினச்சிங்களா, என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸை என்கிட்ட கேட்கலாம், டீட்டெயில்ஸை கேட்கலாம். ஓகேங்களா, நான் அதுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். என்னோடய சேனலில் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தமிழ் எஸ்பிஓ அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சேனல் நேம் இருக்கும். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 முறைகளில் அதை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஒரே முறையில் தான் டவுன்லோட் பண்ணணும் இல்லைங்க, நிறைய வழிகள் இருக்குது. இப்போ அந்த 4 ஸ்டெப்பையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டவுன்லோடு அக்ரிமெண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்களா, இன்டர்பேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். டவுன்லோடு அக்ரிமெண்ட் அப்படின்னு ஷோ ஆகும். டவுன்லோடு அகைன் கொடுத்தீங்களா, இப்படி தான் உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இதில் இந்த 3 டாட் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்களா டவுன்லோடு அப்படின்னு சொல்லி காமிக்கும். இதில் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா, உங்களோட கூகுள் ஃபைல்ஸில் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டில் தான் இந்த ஃபைல் அங்கே டவுன்லோட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஃபைல்ஸ். இதை கொடுத்தீங்களா, இங்கே பாருங்கள் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்களா, இங்கே பாருங்கள் அக்ரிமெண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி காமிக்குதா. இதை கிளிக் பண்ணால் அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் இங்கே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்களா, அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து இங்கே டவுன்லோட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இது வந்து எல்லாருக்கிட்டேயுமே இருக்கிற ஒரு ஆப்பு தான். ஃபைல்ஸ், கூகுள் ஃபைல்ஸ் வந்து எல்லா மெம்பர்ஸுமே வச்சுருக்கிற ஒரு ஆப்ஷன் தான். நீங்கள் அங்கே டாக்குமெண்ட்டில் சேவ் கொடுத்தீங்களா, உங்களோட ஃபைல்ஸில் தான் பார்த்தீங்களா இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பு சென்ட் ஃபைல் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை கொடுத்துட்டு நீங்கள் டெலிகிராம் வந்து மோஸ்ட்லி எல்லா மெம்பர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்பிஓவில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுக்கும் இந்த டெலிகிராம் சேனலில் தான் ஒர்க்கே இருக்குது. ஓகேங்களா, அதனால் டெலிகிராம் இல்லாத மெம்பர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. அதில் சேவ்டு மெசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இங்கே இப்போ கொடுத்தீங்களா, இங்கே அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இங்கே இந்த 3 டாட் இருக்கும், இதை கொடுத்து கூட சேவ் கொடுத்தீங்களா, இங்கேயும் அந்த கூகுளில் இருக்கிற ஃபைல்ஸில் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் தான் இந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் டவுன்லோட் கொடுத்தீங்களாலும் சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு இதுலேயும் ஷேர் அப்படின்னு இருக்கு பாருங்கள், நீங்கள் எதுக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. ஓகேங்களா, இப்போ நம்ம 3rd ஸ்டெப்பை பார்க்கலாம். இப்போ சென்ட் ஃபைலில் வாட்ஸ்அப்புக்கு கொடுங்க. ஓகேங்களா, வாட்ஸ்அப்பில் இப்போ வந்து எனக்கு நானே சென்ட் பண்ணிக்கிறேன். மெசேஜ் யுவர் செல்ஃப் அப்படின்றது பாருங்கள், அங்கே கொடுத்தனா இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து இங்கே எனக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா, மோஸ்ட்லி நம்ம நெட் சென்டர் போனால் வாட்ஸ்அப்பில் தான் ஃபைல்ஸை வந்து சென்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற பட்சத்தில் இந்த வாட்ஸ்அப்பில், அதாவது உங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுருந்தீங்களா, அவங்க நம்பரை மட்டும் சேவ் பண்ணி ஹாய் போட்டு இங்கேருந்து அங்கே ஃபார்வேர்ட் பண்ணி ஃபைல்ஸை சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து 3rd ஸ்டெப். இப்போ அடுத்தது 4th ஸ்டெப் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ திரும்ப இங்கே வந்துடும். வந்த வாட்டி இப்போ ஃபோனை நேராகவே வச்சு இதை நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ 2வது பேஜ் இப்படி மேலே தள்ளி, இப்போ 2வது பேஜ் வந்து இப்போ 2வது பேஜும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இது வந்து 4th ஸ்டெப்பு. ஓகேங்களா, இப்போ நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன்னா அதை எடிட் பண்ணுறதுனா ஃபோட்டோஷாப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனதும்
உங்களுக்கு பேஜ் இப்படி தான் ஷோ ஆகும். இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இந்த 2 பேஜும் இங்கே ஷோ ஆகுது. நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தப்போ அந்த கை தெரியுது. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி 2 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பேன். வாங்க திரும்பியும் ஒரு டைம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு பேஜ் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இப்போ வந்து 2வது பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இப்போ திரும்பவும் இந்த கை தெரியுதான்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஃபோட்டோவை வந்து கிராப் பண்ணிப்போம். ஓகேங்களா, இப்படி அந்த கிராப்ஸ் ஆப்ஷனை கொடுத்து அந்த அக்ரிமெண்ட் ஃபார்மை நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். இப்போ கிராப் பண்ணி டவுன்லோடு கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பேஜை நான் வந்து டவுன்லோடு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 2வது பேஜ். இப்போ 2வது பேஜை இந்த கிராப் இருக்குது பாருங்கள், இந்த கிராப் வச்சு இப்போ டவுன்லோடு கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ஃபைல்ஸில் நான் போய் பார்க்குறேன் பாருங்கள். இப்போ ஃபைல்ஸ் வந்தாச்சு. ஃபைல்ஸில் இமேஜில் வந்தீங்களா பாருங்கள், இது 2nd பேஜ், இது வந்து ஃபஸ்ட்டு பேஜ். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை கிராப் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த ஃபைல் வந்து ரெடி. இப்படியும் நீங்கள் வந்து அந்த ஃபைலை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, டவுன்லோட் பண்ண முடியாதவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஃபோட்டோஷாப் எக்ஸ்ப்ரெஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும், அதில் நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. அதோட ஆப் உங்களுக்கு கிடைக்கலன்னா அந்த ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பிடிஎஃபாக கன்வே பண்ணுற ஆப்பும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் அந்த பிடிஎஃபை எப்படி ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, சில மெம்பர்ஸ் வந்து என்னை காண்டாக்ட் பண்ண நினச்சாங்க, அவங்க ப்ராப்ளம் சொன்னாங்க. ஆனால் என்னால் அதை சால்வ் பண்ண முடியல. உங்களுக்காகவே ஒரு புது டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட ப்ராப்ளமை அதில் சொன்னீங்களா, அதுக்கான சொல்யூஷனை நான் சொல்லுவேன். ஓகேங்களா, இல்லை என்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த டெலிகிராம் சேனலுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணிங்களா, உடனே உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுவேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். ஓகேங்களா, சில மெம்பர்ஸால் வந்து கமெண்ட் பண்ண முடியாது, அவங்க ப்ராப்ளத்தை சொல்ல முடியாது. சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியாவது தெரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் அதுவும் பண்ண தயங்குவாங்க. அதனால் எனக்கு டெலிகிராம் சேனலில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அந்த சேனலோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வாட்சிங். பாய்.